ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோட சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம ராசிக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும். அது அதிர்ஷ்டமான விஷயங்களாகவும் இருக்கலாம், ஆபத்தான விஷயங்களாகவும் இருக்கலாம். இப்போ நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான அமைப்பில் இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், அது யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் நவக்கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் தான் கிடைக்கும், ஆனால் அது தடுக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அது என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த பாதகமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை நாம் செய்யாமல் கொஞ்சம் ஒதுங்கிட்டால் அதை தடுத்து கொள்ளலாம். ஸோ அந்த தடுத்து கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பிப்ரவரி மாத பலன்களுங்க. பிப்ரவரி மாதம் கிரகநிலைகள், கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிற பலனை முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன். மற்ற ராசிக்காரங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தனித்தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதுபோல் உங்கள் ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. 2025 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2025 உள்ள ஃபஸ்ட்டு மாதம் ஜனவரி மாதம் உங்களோட ராசிக்கு ஒரு முரண்பாடான மாதமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணியிருப்பீங்க, அது ஒன்று நடந்திருக்கும். அதே போல் தான் 2வது மாதமும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் என்னங்கிறதையும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம். ஸோ கடவுள் முன்னாடி நம்ம கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ கிரகநிலைகளால் நடந்தே தீரும். அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ கும்பராசிக்காரங்க வீட்டை 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு கிரகநிலையை பார்த்துடலாம் வாங்க. உங்களுடைய ராசியில் சனி இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. பஞ்சம பூர்வஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் நிறைய கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி ஏற்படும். கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு. அப்புறம் பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் குரு வகர நிவர்த்தி ஆகிறாரு. அப்புறம் பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு. அப்புறம் பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. அப்புறம் பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து புதன் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இந்த மாதிரி இருக்கிறதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி என்ன பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் இலகிய மனம் படைத்தவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இந்த மாதம் ரொம்பவே தேவை. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல நடக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் பயங்கரமாக மேம்படும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடும். அந்த எதிர்பாலினத்தவரால் கிடைக்கக்கூடிய லாபங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு சூழ்நிலை நேரிடும். அந்த சூழ்நிலை நேரிடும் போது கண்டிப்பாக அதை செய்யுங்க. பின்னாடி உங்களுக்கு பணவரவு கூடும். அதை விட வீணான அலைச்சலும் திடீர் கோபமும் உண்டாகலாம். இதை மட்டும் தயவு செய்து குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரிய வெற்றியை தரும். இதை எல்லாத்த விட உங்களோட ராசிக்கு மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு முற்றிலும் தீரும். போட்டிகள் கூட உங்களுக்கு பயங்கரமாக குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவெல்லாம் இப்போ நல்லபடியாக முடியும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு தொழிலில் ஏற்படும். அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் சில விஷயங்கள் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும். அதனால் எது சங்கடப்படுறதாக இருந்தாலும் அது ஏன் சங்கடப்படணும் அப்படின்னு யோசித்து அந்த தவறை ஃபஸ்ட்டு நீங்களே திருத்திக்குங்க. அப்புறம் வாக்குவன்மையால் தான் நன்மை ஏற்படும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதுக்கும் கலங்காமல் வாக்குவன்மையை மட்டும் நல்லா பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பாதிபதி குரு சஞ்சாரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களை எல்லாமே தீர்க்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளிகளை முற்றிலும் குறைக்க செய்யும். மறைமுகமாக எதிர்ப்புகள்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நீங்கள் செய்யும். பிள்ளைகளிடம் அன்பு இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ நண்பர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை சமாளிக்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அப்புறம் பெண்கள் கும்பராசிக்காரங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் வீண் அலைச்சல் உண்டாகும். அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கவனமாக இருங்க. காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது கும்பராசிக்கார பெண்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். எல்லாத்துக்கும் மேலே பழைய பாக்கிகள் வசூலாகும். சக கலைஞர்கள் மூலம் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெறுவீங்க. நேர்மையாக சிறப்பாக பணிகள் செய்தீங்கன்னா பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. அதனால் அந்த மாதிரி செய்கிறது நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். தேவையான உதவிகள்லாம் தேவையான சமயத்தில் உங்களுக்கு கிடைத்து உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பு இருக்காது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் சாதகமாக முடியும். பணவரவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க உங்கள் அரசியல் வாழ்க்கையில். அப்புறம் கும்பராசிக்காரங்க மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. ஆனால் பாடங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். உறவினர்களிடம் பழகுவதில் கவனமாக இருக்கணும். இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சதயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். முழு கவனத்தோடு செய்யக்கூடிய காரியம் வெற்றியாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு முன்னேற்றம் காண்பீங்க. மன அமைதி குடும்பத்தில் சுபிட்சமானது உண்டாகும். ஸோ சுபிட்சம் உண்டாகிறதுனால ஈஸியாக உங்களோட லைஃப் என்ஜாயபிளாக இருக்கும். அப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வாக்குவன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எதிர்ப்புகள் விலகும். உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க. இந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பரிகாரமாக பிப்ரவரி மாதம் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்யணும். இதை செய்தால் மனதைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிறு வியாழன் வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 15, 16, 17. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 9, 10. மொத்தமாக கிரகங்களுடைய நிலை வைத்து உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் இதுதான். ஸோ என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்த கும்பராசிக்காரங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.